வார்த்தை, மந்திரம், இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம சாதாரணமா பேசுறோம் இல்லையா, எல்லாரோட பேசுறோம், அது பல மொழிகள்ல பேசுவோம். அப்படி சாதாரணமா பேசும் பொழுது அந்த வார்த்தைகள்ல இருந்து சப்தம் மாத்திரம் வெளியே வரும். நாம சாதாரணமான வார்த்தைகள் பேசும் பொழுது அந்த பேச்சிலிருந்து, அந்த வார்த்தையிலிருந்து சப்தம் மாத்திரம் வரும். ஆனால் மந்திரங்களை சொல்லும் பொழுது, அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது சப்தமும் வரும், அந்த சப்தத்துக்குள்ளே என்ன வரும், சக்தியும் வரும். சாதாரண வார்த்தையை பேசும்போது சப்தம் மட்டும்தான் வரும். ஆனால் மந்திரங்கள்னு ஒரு சில வார்த்தைகளை, ஒரு சில அக்ஷரங்களை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளுக்குள்ள சக்தி உண்டாகும். ஆக எந்த ஒரு எழுத்து அல்லது வார்த்தைக்கு சக்தியை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கோ அதைத்தான் என்னன்னு சொல்றோம், மந்திரம். மந்திரம்ன்றது சும்மா இல்லை. ஒரு எழுத்து அல்லது வார்த்தைக்கு தெய்வீக சக்தியை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்குமானால் அதுவே மந்திரம். அந்த மந்திரத்தை படிக்கும் பொழுது, யாகம் பண்ணும்போது அந்த மந்திரம் படிப்பாங்க, கோவில்ல மந்திரம் படிப்பாங்க, பூஜை பண்ணும்போது மந்திரம் படிப்பாங்க, இந்த எல்லா இடத்துலையும் கலசம் வச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னா, மந்திரம் படிக்கும் பொழுது அந்த மந்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை, உயிர் சக்தியை இந்த கலசம் என்ற அந்த ரூபம் என்ன பண்ணும், கிரகிச்சுக்கும். கிரகிச்சு தண்ணியா இருக்கிறது தீர்த்தமா மாறிடும். ஒரு சாதாரணமான தண்ணி எப்படி தீர்த்தமா மாறுது அப்படின்னால், இந்த மந்திரத்தினுடைய சக்தி இறங்குறதுக்கு முன்னாடி அதுக்கு பேரு தண்ணி. மந்திரத்தினுடைய சைத்தன்யம் உள்ள இறங்கினது பிறகு அது தீர்த்தம்.